அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஜிஎஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த அனாலிசிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து யூனிட் 8 சரிங்களா. நமக்கு வந்து ஜிஎஸ்ல மொத்தம் 10 யூனிட் இருக்குது. அதில் வந்து மேக்ஸ் ஒரு யூனிட் போயிடுச்சு அப்படின்னா மொத்தம் 9 யூனிட் வரும். அப்படின்றபோது இந்த 9 யூனிட்ல இருந்தால் 75 கொஸ்டின் வரும், மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ அதுபடி நமக்கு யூனிட் 8ல் நமக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த யூனிட் 8 அப்படின்றதே வந்து என்ன அப்படின்னா தமிழ் ப்ளஸ் வந்து ஐஎன்எம் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தமிழை ஃபுல்லாகவே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 13 கொஸ்டினில் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அங்கேயே அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு பாலிட்டி. இந்த பாலிட்டியில் வந்து நமக்கு 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 12 கொஸ்டின்லேருந்து ஆர்டிக்கலில் மட்டும், அதாவது விதி சரத்து அப்படின்னு சொல்கிற இந்த ஆர்டிக்கலில் இருந்து மட்டும் 6 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஐஎன்எம்லேருந்து நமக்கு வந்து 11 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஜாகிரஃபி புவியியல்லேருந்து 8 கொஸ்டின். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுலேருந்து நமக்கு 8 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து எக்கனாமிக்ஸ்லேருந்து 6 கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து யூனிட் 9லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா. யூனிட் 9 நமக்கு குரூப் 4 பொறுத்தவரை வந்து யூனிட் 9ல் வந்து சிலபஸ் கம்மி தான். ஸோ அதனால் வெறும் 3 டாபிக் தான் இருக்கும். அதில் ஒரு சில கொஸ்டின் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்ஸ்லேயே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 யூனிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா 75 கொஸ்டின் வரும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டில் நடந்த குரூப் 4ல் இதுபடி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஸ்ப்ளிட் அப் தான் இது. ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து படிக்கிற போது இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ இது மோர் ஆர் லெஸ் வந்து 1 or 2 நம்பர்ஸ். இப்போது இந்த வருஷம் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு 8 கொஸ்டின் 7 கொஸ்டின் இல்லாட்டி ஒரு 11 கொஸ்டின் 12 கொஸ்டின் இந்த மாதிரி தான் மாறுமே தவிர்த்து ரொம்பலாம் குறையாது. ஸோ நீங்கள் படிக்கிறவங்க வந்து இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. மற்றதுக்கு இந்த ஆர்டர்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக நம்மளோட சேனலுக்கு வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.